இருக்குது எனக்கு. அசிங்கமா இருக்குதுன்னு என்னால உண்மையை சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னு வேணா போய் சொல்றேன். ஏன் ரொம்ப ஓவரா பண்ணாதடா. ஆளு சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாரு. சரி சரி, தொண்டையை அடுக்கடியே அம்மா. என்ன கத்துது பாரு, காதே வலிக்குது எனக்கு. சரி சரி, நீயும் பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும்டா. நம்ம அங்க போய் ஜாலியா நிறைய சாப்பிடலாம் தெரியுமா? சௌமியா வீட்டுல நிறைய சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுக்கிதான் அது. அதெல்லாம் வரல, நீயே போய் துண்ணு அந்த ஓசி சோறு. ஏன்டா அப்படி எல்லாம் சொல்ற? பின்ன வேற எப்படி சொல்லுவாங்களா? நீ சோத்து கலைஞ்சிக்கிட்டு தானே போற. அப்படிலாம் இல்ல. ஆனா சௌமியா எனக்காக நிறைய வாங்கி வச்சுன்னு சொல்லிச்சு, அதான் போறேன். அதனால தாண்டி சொன்னேன், நீ சோத்து கலைஞ்சிக்கின்னு போறேன்னு. மூஞ்ச முகரையும் பறதுக்கு. ஏய், அங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கி துண்டுறாதன்னா அப்புறம் இந்த ஜூஸ் ஐட்டம் மாதிரி எதனா கொடுப்பாங்க, அதெல்லாம் கூட குச்சி தொலைச்சிடாத. எதனா கலந்து கிழந்து குட்டுற போற அந்த ஈத்து போனவ. என்னடா இப்படி சொல்ற? அப்ப ஜூஸ் எதுவுமே குடிக்க கூடாதா நானே? நீயும் சரி, நந்தினியும் சரி, ஜூஸ்ன்னு எதனா குடுத்தா கூட வாங்கி குடிக்கக்கூடாது, புரியுதா? ஏன்னா அதில் தான் என்னத்தையாவது கலக்கி கொடுப்பாங்க, புரியுதா நான் சொல்கிறதே? எதனா சரக்கு எதனா கலந்து குத்துச்சிங்கன்னு வைய, நீயும் அவளும் குச்சிட்டு ஆடின்னு கிடக்கணும் அங்கே. ஐயா சிச்சி, அப்படின்னா வேணாம். நானும் குடிக்க மாட்டேன், நந்தினியும் குடிக்க விட மாட்டேன். சூப்பர், அப்படிதான் இருக்கணும்னா நந்தினி விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. சௌமியா கூப்பிட்றாள்னா அங்கேயும் இங்கேயெல்லாம் போயிடாத. இந்த சௌமியாவுக்கு நந்தினி மேலே வர காண்டு, சரியா? உனக்கு கூட தான் நந்தினி மேலே காண்டு இருக்குது. நீ இருந்தாலும் நீ நந்தினியை இன்னொரு ஆளுங்க முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன், சரியா? நந்தினியை எங்கேயும் விட்றாத. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அவளை, நீ கவலைப்படாத. இப்படி நல்ல பொண்ணாட்டம் பேசி பழகு, அப்பதான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. குரங்க அந்த வால் வந்துட்டு பாரு, ஏமா அண்ணா அம்மாங்கிறாரு பாரு இவரு. இந்த சொக்கா வைவர் ஏற்கனவே 2-3 தடவை போட்டிருக்காருடா. ஏங்க உங்ககிட்ட வேற ட்ரெஸ்ஸே இல்லையா? இருக்கே. அப்ப என்னத்துக்கு இதே வெளுத்து போன ஜீன்ஸையும் சட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது கலரே அப்படித்தாம்மா, வெளுத்தெல்லாம் போல. ஆனா பாக்க அப்படித்தான் இருக்குது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, அதுக்கு ஒண்ணும் தெரியாது ப்ரோ. நீங்க செம்மையா இருக்கீங்க, இதே மாதிரியே போடுங்க. தேங்க்ஸ் பா ராகுல். ஆனா என் ட்ரெஸ் விடு, உங்க அண்ணன் பயங்கரமா ரெடி ஆயிருக்கான். ஏய், நான் எங்கடா பயங்கரமா ரெடி ஆயிருக்கிறேன்? நான் வழக்கம் போலதான்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஆமா ப்ரோ, எங்க அண்ணன் வழக்கமான ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. ஆனா என்ன எக்ஸ்ட்ராவா மேல ஒரு சட்டையை போட்டுக்கிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதைத்தான் சொன்னேன் பயங்கரமா இருக்குன்னு. என்னமோ போடா. டேய் கிளம்பலாமாடா, டைம் ஆயிட்டே இருக்கு. போயிட்டு பொழுதோட திரும்பி வரணும் வீட்டுக்கு. போலாம் மச்சான். நந்தினி ரெடி ஆயிட்டு வந்துட்டான்னா கிளம்ப வேண்டிதான். அப்படியாடா சொல்ற? ஆமா, பின்ன வேற என்ன சொல்லணும்? அப்படியா? என்னடா வளர்ற? இவரு இப்படி வளர்றாருன்னா நந்தினி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். செம்மையாகிறல்ல. என்னடி எல்லாரும் அப்படி பாக்குறாங்க? ட்ரெஸ் நல்லா இல்லையா? சும்மா ரெடி, நீ வேற. ட்ரெஸ் எல்லாம் செம்மையா இருக்குது. எல்லாரும் ஒரு ஆச்சரியத்துல பாக்குறாங்க, அவ்வளவுதான். நீ வா போலாம். சரிடி, எனக்கு யாரை நினைச்சா இப்ப பயமா இல்லை. இந்த நிக்கிறான் பாரு உன் புருஷன் ராகுல், அவன் தான் எதையாவது சொல்லுவான். ரோட்டை பெருக்கிட்டு போவாதே, வீசிக்கின்னு போவாதுன்னு இஷ்டத்துக்கு எதையாவது பேசுவானோன்னு கொஞ்சம் இதுவா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சொல்ல மாட்டான். நீ வா, நேரத்தோடு போயிட்டு வந்துடுன்னு. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கடி, கேர்ஃபுல்லா இரு, எந்த ஜூஸையும் வாங்கி குடிச்சிடாத. சரிடி, கண்டிப்பா. என்னங்கடி அங்கே நின்று பேசுனீங்க? வாங்கடிங்க. வரோம், இருமே. வாடி போலாம். அப்புறம் எதனா பேச மாட்டியாவன், வாடி. அடேங்கப்பா சௌமியா, சான்ஸே இல்ல போ. எப்படி கலக்கிட்டனா? வேற லெவல் ரீ, வேற லெவல் போ. பயங்கரமா இருக்க. தேங்க்ஸ் டி கரி. இந்த பார்ட்டிக்காகவே நான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். செம்மையா இருக்குல்ல? சந்தோஷத்தை பார்த்து ஃபிளாட் ஆயிடுவான்ல? எந்த ஆம்பளையா இருந்தாலும் உன்னை பார்த்ததும் ஃபிளாட் ஆயிடுவான். சந்தோஷம்லாம் ஏமாத்திரம் டி. அவன்லாம் விழுந்து கிடப்பான் இன்னைக்கு உன்கிட்ட பாரு. விழுவான், விழ வைப்பேன் பாரு. அவனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி ஆயிருக்கேன். இந்த பார்ட்டி அவனுக்காக தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாம் சரியா நடக்கணும் டி. இந்த தடவை நம்ம பிளான் போட்டது சொதப்பக்கூடாது, எல்லாம் கரெக்டாக நடக்கணும். கண்டிப்பா சௌமியா, இந்த தடவை எதுவுமே சொதப்பாது. அப்புறம் இந்த மணிமேகலை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாளா? நேற்று என்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப கண்டிப்பாக நந்தினியை பழி வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த மாதிரி சரக்கை ஊற்றி கொடுக்க போகிறோன்னு தெரிஞ்சதுன்னா அது ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்னு தெரியலையடி. சரி வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கிட்ட பிளானை பற்றி சொல்கிறேன், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரிடி. ஆனால் எனக்கு என்னமோ அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு தான் தோணுது. எனக்குமே அப்படி தான் தோணுது. ஏன்னா அது எப்போ எப்படி இருக்கும்னே சொல்ல முடிய மாட்டேங்குது. சில நேரத்தில் நந்தினியை பழி வாங்கணும்னு சொல்லுது, சில நேரத்தில் ஐயோ நந்தினி பாவம்னுது. அதை நம்பவே முடியாதுடி. பேசாமல் அவகிட்ட நம்ம பிளானை பற்றியெல்லாம் சொல்லாத, விட்டு நம்மளே பார்த்துக்கலாம். அதுவும் கரெக்டு தான், சொல்ல வேணாம். அப்புறம் சொதப்பினாலும் சொதப்பிடும். அது போய் நந்தினி கிட்ட சொன்னாலும் சொல்லிடும், சரியா? நம்ம அதை அப்படியே விட்டுருவோம், அதுக்கிட்ட சொல்ல தேவையில்ல. நீயும் நானுமே இதை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். நீ என்ன பண்ணு, இப்போவே ஜூஸை ரெடி பண்ணிவிடு. அந்த ஜூஸை ஓரமாக வச்சுடு, சரியா? சரக்கை கலந்து ஓரமாக வச்சுடு. வேறு யாரும் எடுத்துகிற அளவுக்கு தனியாக எங்கன்னா வெய்ய, நம்ம பெட்ரூமில் வச்சுடு, ஓகேவா? சரி சௌமியா, நீ எப்போ ஜூஸை கொடுக்கணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, அப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்றேன். நான் சொல்கிறேன்டி, பார்ட்டி ஆரம்பித்ததும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அந்த டைமாக எடுத்துகிட்டு போய் கொடு. ஏன்னா அவள் ட்ரிங்க்ஸ்
ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டான். சரியா, நீ அவளுக்கு ஜூஸை மட்டும் கொடுத்துரு. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கூட சேர்ந்து எடுத்துகிட்டு போய் கொடு. அப்போ தான் எந்த சந்தேகமும் வராது. என்ன ஜூஸ்னு கேட்டானா ஆப்பிள் ஜூஸ்னு சொல்லிவிடு. சரியா? கண்டிப்பாடி, கண்டிப்பாக சொல்லிடுறேன். சூப்பர் கரீனா. சரி, நீ போயிட்டு அந்த ஜூஸை கலக்கிற வேலையை பாரு. நான் விக்கிக்கு வந்து இப்போ ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்காங்கன்னு கேட்குறேன். சரிடி, ஃபோன் பண்ணு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். என்னடி? இல்லை, நந்தினியை குடிகாரியாக்கணுங்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலக்க சொன்னேன். அது ஓகே. நீ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா உனக்கும் சந்தோஷக்கும் பெட்ரூம் ரெடி பண்ணணும்ல, அதையும் ரெடி பண்ணிடவா? சீ போடி, என்ன பேசுற நீ? அடடா, என்ன சௌமியா, வெக்கமா? வெக்கம்லாம் இல்லை, இருந்தாலும் லைட்டாக வெக்கம் வருது. சீ, பட் இதை பற்றிலாம் பேசாத. சரியா? நீ போய் உன் வேலையை பாரு போ. புரியுதுடி சௌமியா, புரியுது. சரி, எதுக்கும் நான் பெட்ரூம் ரெடி பண்ணி வைக்கிறேன். இவ ஒருத்தி லூசு மாதிரி பேசிக்கிட்டு. சே, பட் இதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் எது நடக்குதோ இல்லையோ, நந்தினி இன்னைக்கு அசிங்கப்படணும். அது கன்ஃபார்மாக நடந்தே ஆகணும். சந்தோஷ் அவளை திட்டணும். நந்தினி அசிங்கமாக குடிச்சிட்டு அங்கே இங்கேன்னு ஆடணும். அதையெல்லாம் பார்த்து நான் ரசிக்கணும். சந்தோஷ் கடைசியில் அவளை திட்டி முடிச்சுட்டு எங்கன்னா போய் உட்காருவான்ல, அப்போ அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவன் கையை பிடிச்சி அவன் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டே அவனுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன். சந்தோஷ் அப்படியே பூனைக்குட்டியாட்டும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கணும். நடத்தி நான் காட்டுவேன். சரிங்கம்மா, அப்போ நான் கிளம்புறேன். அத்தை கிளம்புறத. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் சந்தோஷ், உனக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. கூட 2 பொம்பளை பிள்ளைங்களை வேற கூட்டிட்டு போறேன். சேஃபா இருங்க. சரியா? எல்லாரும் பசங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரியாப்பா? அதெல்லாம் ஒரு பார்த்து பாருமா. அதான் கூட மனோஜ் அண்ணனும் போறாருல, அப்புறம் என்ன? ஆமாம்ல, அப்போ கரெக்டாக இருக்கும். நீ நந்தினியை பார்த்துக்க, மனோஜ் மணியை பார்த்துப்பான். சரியா? சரிங்கம்மா. அப்புறம்ப்பா, பார்ட்டியிலேருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே அர்ச்சனா வீட்டுக்கு போயிடுங்க. சரியா? இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிக்கின்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஆமாம் சந்தோஷ், லேட் ஆயிடுச்சுன்னா அர்ச்சனா வீட்டிலே இருந்துருங்க. எப்படியோ காலையில் நாங்களாம் இங்கேருந்து ஊருக்கு வந்துடுவோம்ல. எதுக்கு தேவையில்லாத அலைச்சல், நீங்களாம் அங்கேயே இருந்துருங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரிங்கம்மா. ஆனா நந்தினி மனோஜ் அவங்க 2 பேரும் எப்படிம்மா? அவங்க எப்படி திரும்பி இங்க வருவாங்க? ஏன்பா, அவங்க 2 பேரும் அவங்க அக்கா வீட்லயே இருக்கட்டும். எப்படியோ செவ்வாய்க்கிழமை குலதெய்வம் கோயிலுக்கு அங்கே தானே வந்தாகணும். ஒரு நாள் அங்கேயே இருக்கட்டும். திங்கக்கிழமை கம்பெனிக்கு கூட லீவ் போட சொல்லிடுறேன் நான் மனோஜை. சரிங்க அத்தை. ஆனா மனோஜுக்கும் நந்தினிக்கும் ட்ரெஸ், நந்தினி வேற நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படும்ல. ஏன்னா அர்ச்சனா அக்கா வீட்டில் நந்தினி ட்ரெஸ்ஸே இருக்காதா, மனோஜ் அண்ணன் ட்ரெஸ்ஸே இருக்காதா? அதெல்லாம் அங்கே இருக்கும். நான் அவங்க பார்த்துப்பாங்கண்ணா. பார்ட்டிக்கு டைம் ஒரு பேர் கிளம்பு. ஆமாப்பா, அதெல்லாம் இருக்கும். நீ நேரத்தோடு கிளம்புப்பா. முடிஞ்சா நேரத்தோட திரும்பி வந்திருக்கேன். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க எல்லாரும். சரிங்க. அம்மா, வீட்டு சாவி மட்டும் தெரியுங்களா? நம்ம வீட்டு சாவியாப்பா? நம்ம கேள்வி இதா? அண்ணன் உங்ககிட்ட நம்ம வீட்டு சாவி தான் கேட்பாரு, பின்ன பக்கத்து வீட்டு சாவியாவா கேட்பாரு? சும்மா இருடா, எனக்கு தெரியும். உடனே வாய் பேசாத. எதுக்குப்பா இப்ப சாவி? லேட் ஆயிடுச்சுன்னா நான் மட்டும் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணி பண்ணலாமா? அதுக்கு தான். ஆமால்ல, சரி இருப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏன் சந்தோஷ், அர்ச்சனா வீடு பக்கத்துல தானே இருக்குது, அங்க ஸ்டே பண்றதுக்கு என்ன உனக்கு? பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. நான் எங்க வீட்லயே இருந்துக்கிறேன். எனக்கு அப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியா? சரிப்பா. ஷில்பா, போய் சாவி எடுத்துன்னு வந்து குடுறி. டைம் ஆகுது பாரு. அந்த ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். என்னடி சௌமியா, இந்த நந்தினி இப்படி வந்திருக்கா? பார்ட்டிக்கு வந்திருக்கவங்கெல்லாம் ஒன்றை தான் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாம் நந்தினியை தான் பார்க்க போகிறாங்க. விடு. ஹாய் நந்தினி, ஹாய் சந்தோஷ், ஹாய் மனோஜ், ஹாய் மணி. வாங்கப்பா, வாங்க, எல்லாம் வாங்க. அதான் வந்துட்டேமே, இதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. இதுக்கு மேலே எங்கே வரணும்? அது சரி. பை தி வே கைஸ், ரொம்ப அழகாக இருக்கீங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு. தேங்க்யூ சௌமியா, நீயும் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். சி, கருப்பு கலர்ல கோணி துணி மாதிரி போட்டுனுக்குது. இது நல்லா இருக்குதான். என்ன டேஸ்டடா இந்த சந்தோஷிக்க? சும்மா மச்சான், எல்லாம் ட்ராமா தான். அது சரி. ஆனா நந்தினி டென்ஷன் ஆகிறா. அவன் மூஞ்ச போறான். பாவுண்டா, இதையெல்லாம் கேட்கணும்னு அந்த பொண்ணுக்கு தலையெழுத்து போல. ஏன் சௌமியா? சொல்லு மணி. நீங்க போட்டிருக்கீங்கல்ல ஒரு ட்ரெஸ். சொல்லு. அதுக்கு என்ன, அழகா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. எனக்குன்னே இந்த ட்ரெஸ் தைச்ச மாதிரி இல்ல. அட, அதை தாங்க சொல்ல வந்தேன். தைச்சு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது என்னங்க, பாதி தைக்கிறதுக்குள்ள நீங்க புடிங்கின்னு வந்து போட்ட மாதிரி இல்ல இருக்குது. எல்லாம் கிழிச்சு தொங்குது. வேற லெவல் மணி, சூப்பர். நான் கூட இதை தான் சொல்லலாம்னு நினைச்சேன். போதும் ரொம்ப ஓட்டாதீங்கண்ணா. இது மாடர்ன் ட்ரெஸ் அப்படித்தான் இருக்கும். போங்க, கிழிஞ்சு தொங்குதே, நல்ல துணி போட்டிருக்கலாம் என்ன சொன்னேன். சரி விடுங்க, மாடர்ன்ட்டீங்க. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? சரி விடு. நானாவது பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன். கிளியல இருந்தாலும் நூலெல்லாம் கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கு. ஆனா ஓ ஆளு பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. பேண்ட்டை பாரு, அங்கங்க கிழிஞ்சிருக்கு. தொட காலெல்லாம் தெரியுது, முட்டியெல்லாம் தெரியுது. ஆனா காத்து வரட்டுமேனு கிழிச்சு விட்டுருக்காருங்க. என்னங்க இப்ப? மணி, நாளை
ஜீன்ஸ்லாம் கிழிக்கல, என்ன பேசுற நீ? இது டோன் ஜீன்ஸ். ஆறணும் போங்க, என்னமோ ஒண்ணு. சரி விடுங்க, எதுக்கு இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்கணும்? எது சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுன்னு சொன்னீங்களே, எங்க சௌமியா? அவ ஒருத்தி தான்டா இங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறத கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறா. பின்ன குணா, இதுக்காக தானே நாங்க திருவள்ளூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிறோம். சௌமியா கூப்பிட்டாங்கிறத தாண்டியே நல்ல வகை வகையா வாங்கி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி சௌமியா, நீங்க எல்லாத்தையும் கொடுங்க, சாப்பிட்டு நாங்க வாட்டுன்னு கிளம்பி போறோம். மணி தயவு செஞ்சு மானத்தை வாங்காத மணி ப்ளீஸ். போங்க. என்ன சௌமியா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட்றதுக்கு தருவீங்களா மாட்டீங்களா? தர வாங்க. சரி வாங்க, எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. ரைட்டு வாங்க போவோம். சாப்பாடுன்னதும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிடுறா படுறா அவ. மணி ஆச்சு, பின்ன எப்படி இருப்பா? அவளை விடுமாச்சான். அப்புறம் கமல், குணா, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் நேர்ல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ஊரோட போய் செட்டில் ஆன மாதிரி இல்ல இருக்கிறீங்க. அப்புறம் எப்படிப்பா நம்ம பாத்துக்க முடியும்? அதுவும் சரிதான், கிட்டத்தட்ட 10 days அங்கேயே தான் இருந்துட்டோம். அதான் நாளைக்கு ரிட்டர்ன் வந்துருவோம். இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம். சரி சந்தோஷ். அப்புறம் நந்தினி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கமல், நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ஆல்வேஸ் குட். நானும் தான்மா. அப்புறம் நந்தினி, உன் ட்ரெஸ் சூப்பராக இருக்குதுமா. இந்த பார்ட்டிக்கு வந்த பொண்ணுங்களையோ உன் ட்ரெஸ் மட்டும் தான்மா டீசெண்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. தேங்க்ஸ் குணா. ஆக்சுவலாக இது காயத்ரியோட ட்ரெஸ்ஸு. அவள் தான் பார்ட்டிக்கு இதை போட்டுட்டு போட்டின்னு கொடுத்தமிச்சா. அப்படியா? என்னமோ ஒன்று, உனக்கு நல்லா இருக்குதுமா இந்த ட்ரெஸ்ஸு. ஏமா அவங்க 2 பேரையும் கூட்டின்னு வர வேண்டியதானே, காயத்ரி ராகுலா? நல்லா ஃபன்னாக இருந்திருக்குமே ராகுல் இங்கே வந்திருந்தா. அவங்க 2 பேருக்குமே வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா இது சௌமியா அரேஞ்ச் பண்ணியிருக்க பார்ட்டியில் 2 பேருக்குமே சௌமியாவை பெருசாக பிடிக்காது, அதான் வரல. ஓ, பிடிக்கலங்கிறதுனால வரலையா? அப்ப நீங்க எல்லாம் சௌமியாவை புடிச்சு போயா வந்திருக்கீங்க? குணா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க குணா. பிடிக்கலங்கிற காரணத்துக்காக வராம இருக்கணும்னா இங்க முக்காவாசி பேர் வராம இருந்திருப்பாங்க. ஏன்னா யாருக்கும் சௌமியாவை பெருசா பிடிக்கல. நானும் பார்த்துன்னுக்கிறேன், அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் வழிய எல்லார்கிட்டையும் வந்து பேசுனுக்குது. அது எப்பவுமே அப்படித்தானே. சரி கைஸ், வாங்க உள்ள போவோம். உள்ள நிறைய ஃபுட் எல்லாம் இருக்கு, உண்மையிலேயே போயிட்டு ஜாலியாக சாப்பிடுவோம். சரிங்க கமல், வாங்க போலாம். என்னடா மச்சான், எல்லாரும் நம்மளும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதானே, வாடா போவோம். இதுங்க எதையாவது எடுத்து குடிச்சிட்டு போதுங்க, வாடா போவோம். என்ன பண்ணி, உனக்கு ஓகே தானே? எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்காவா? ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா இது. புர்கரு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மயனீஸாக வாங்கி வச்சிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ. நான் தான் சொன்னல, நான் எல்லாத்தையும் உனக்காக தான் வாங்கினேன்னு. பார்த்தால அதே மாதிரி பண்ணிட்டேன். சரி. அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை, பிரியாணி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஏன் எடுத்துன்னு வரல? எடுத்துட்டு வர மணி. ஃபர்ஸ்ட் நீ இதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி வா. அப்புறம் உனக்கு வயிறு காலி ஆகிடும். உடனே நான் உனக்கு பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் எடுத்துட்டு வந்து தரேன், அதை சாப்பிட்டுன்னு. சூப்பர் சாமி, நீங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. சரி நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன். அப்புறம் மணி, உனக்கு ட்ரிங்க்ஸ் எதனா வேணுமா? அதெல்லாம் வேணாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பச்சை தண்ணி மட்டும் எடுத்து வந்து வைங்க. எதுக்கு மணி இப்படி பயப்படுற? அவள் ட்ரிங்க்ஸ்ன்னு சொன்னது ஆல்கஹால் இல்லை, கூல் ட்ரிங்க்ஸு, ஓகேவா? கூல் ட்ரிங்க்ஸா? ஐயோ, ராகுல் வேற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது, எதையாவது கலந்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னானே. இப்போ என்ன பண்ணுறது? வேணானே சொல்லிடுவோம். வேணாம் சௌமியா, கூல் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வேணாம். என்னாச்சு? ஏன் கூல் ட்ரிங்க்ஸ் கூட வேணாங்கிற? அதே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குதா, அதான் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்கிறேன். ஓஹோ, பட் சில்லுன்னு குடிச்சா தானே கோல்டு வரும். நான் உனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்குறேன், சரியா? ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், மேங்கோ ஜூஸ் எல்லாமே இருக்கு. ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோவா? எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குமே. சரி, எதையும் கலக்காம ஒரு நல்ல ஜூஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. என்ன சொன்ன நீ? இப்போ எதையும் கலக்காம எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா? அப்படின்னா ஐயோ உளறிட்டேனா? சௌமியா, அது இந்த ஜூஸ்லாம் ஐஸ் கட்டியை போட்டு கலப்பாங்கல்ல, அதை சொன்னேன். அந்த மாதிரிலாம் எதையும் போட்டுறாதீங்க. அப்பாடா, ஐஸ் கட்டியை தான் சொன்னியா நீ? நீங்க என்ன நினைச்சீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ பீட்சா சாப்பிடு. நாங்கள் போயிட்டு ஐஸ் கட்டி கலக்காம வெறும் ஜூஸ் எடுத்துட்டு வந்து தரோம். சரி. அப்புறம் அங்கே நந்தினி சுற்றிக்கிட்டு கிடப்பா, அவளை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருங்க. அண்ணா என் பக்கத்துலேயே உட்காந்து கிடக்கட்டும். அவளுக்கும் ஐஸ் கட்டி கலக்காத ஜூஸே எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரி, ரொம்ப தான் அக்கறை. மறுபடியும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்ட போல அவளோட. நான் எப்பவுமே அவளுக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க என்ன மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னு சொல்றீங்க? அவ கூட நீ ஃப்ரெண்டா தான் இருக்கிற, ஆனா அடிக்கடி நீ அவளை பழி வாங்கணும். அவ ஒரு துரோகி, அவ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை நல்லா சொல்லுவியே, அதனால தான் அப்படி கேட்டேன். அது எனக்கு அவன் மேல கோவம் வரப்பெல்லாம் நான் அப்படி பேசுவேன், அவ்வளவுதான். ஓ, அப்ப இப்ப கோவம் போயிடுச்சு. மறுபடியும் கோவம் வந்தா நந்தினியை பழி வாங்கணும்னு பேசுவேன், அப்படித்தானே? ஆமா.
நினச்சேன் அப்போவே. நீ முந்தா நேற்று ஃபோனில் என்கிட்ட சொன்னல, நந்தினியால் தான் நான் தொடப்பு கட்டையில் அடி வாங்கினேன், எங்கள் அம்மா என்ன எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சிட்டாங்க, அவளை பழி வாங்கி தீரணும்னு என்கிட்ட நீ ஃபோனில் சொல்லும்போதே நான் சொன்னேன். நீ இப்போ இப்படி பேசுவ, அப்புறம் மாற்றி பேசுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ மாற்றி பேசுகிறேன். அது நான் ஒரு கோவத்தில் உங்ககிட்ட அப்படி சொன்னேன், பழி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் கோவம் போயிடுச்சே, என்ன பண்ணுறது? கோவம் போயிட்டா பழி வாங்குற எண்ணமும் போயிடுது. அதுவும் இல்லாமல் நான் எதுவும் பண்ணுறதுக்குள்ளவே அவளே ஒரு விஷயத்தை பண்ணி மாட்டிக்கிட்டா, அத்தைக்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டா. இப்போ அத்தையும் நந்தினியும் பேசாமல் இருக்கிறாங்க. என் அண்ணனும் நந்தினியும் கூட பேசாமலே தான் இருக்கிறாங்க. அப்படியா? அப்படி என்ன நந்தினி பண்ணிட்டா வீட்டில் திட்டு வாங்குற அளவுக்கு? அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியலையே எனக்கு. வேணா எழுதி காட்டுறியா? என்ன காமெடியா? மூஞ்ச பாரு. எவ்வளோ சீரியஸான விஷயம் தெரியுமா அது? சரி, என்ன விஷயம்னு சொல்ல. அது நேற்று நைட்டு எல்லாரும் நாங்கள் மொட்டை மாடியில் படுத்துக்கணும் இருந்தோம்மா, ஒட்டுமொத்த குடும்பமும் படுத்துக்கணும் இருந்தோம்மா, கதையெல்லாம் பேசிக்கணும் இருந்தோம்மா. ஓ, மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? சூப்பராக இருந்திருக்குமே. ஆமாம் ஆமாம், ஜாலியாக இருந்துச்சு. கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் கூட எங்கள் ஊரில் அப்படித்தான் குடும்பமாக மொட்டை மாடியில் படுத்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். டைம் போகிறதே தெரியாது தெரியுமா? உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குதா? ரெட்டை குடுமி? ரெட்டை குடுமியா? அதைத்தானே போட்டுக்கிறீங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குதா? எந்த ஊர் நீங்க? என்ன நீ குடும்பம் இருக்குதான்னு கேட்குற? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கெல்லாம் குடும்பம் இருக்குது. அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் இருக்கிறாங்க. நாங்கள் திருவண்ணாமலை பக்கம். ஆஹா, சரி சரி. அப்போ உங்கள் ஊரில் கூட நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க போல இருக்குது. மொட்டை மாடியில் பார்த்துக்கினே கதையெல்லாம் பேசுவீங்களா? உங்கள் வீட்டில் இருந்தால் கதை பேசுவாங்க. சும்மா பழைய கதையை பேசிக்கிட்டு இருப்போம். இந்த பாட்டி வடை சுட்ட கதை, திருடன் போலீஸ் கதை, அந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் தெரியுமா? நானும் என் அண்ணெல்லாம் செம்ம ஃபண்டு. என்ன இவன் முறைக்கிறா? என்ன சொல்ல வந்துட்டு சொல்லாமல் போறீங்க? சொல்லுங்க, என்ன கதை பேசுவீங்க? இப்போ அதுவா முக்கியம்? நீ என்ன ஆச்சுன்னு சொல்லு. உங்கள் வீட்டில் நேற்று என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆமாம்மா, நீ சொல்லு. நேற்று அப்படி என்னதான் ஆச்சு மொட்டை மாடியில்? விட மாட்டீங்க போல இருக்குதே. சரி சொல்கிறேன். நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தானே. அது என்னாச்சுன்னா, எல்லாரும் மொட்டை மாடியில் பற்றி பேசினின்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் கீழே போயிட்டோம். நந்தினியும் சந்தோஷம் அண்ணன் மட்டும் மாடியிலேயே இருந்துட்டாங்க. மாடியிலே இருந்துட்டாங்கன்னா மாடியிலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா? அதனால தான் உங்கள் அத்தை நந்தினி திட்டினாங்களா? உட்காந்து பேசியிருந்தா ஏன் திட்டு வாங்கியிருக்க போகிறேன்? 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கினாங்க. ஐயோ, என்ன பண்ணி சொல்ற? ஒன்னா படுத்து தூங்குனாங்களா? ஆமா, ஒன்னா தான் படுத்து தூங்குனாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இல்ல, மேரேஜுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் படுக்கலாமா? அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம நந்தினி தன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு வேற சொல்லிக்கிட்டு சுத்துவா. அப்படிதான் அவ தன்னை காமிச்சுப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு நல்லவ பண்ற வேலையா இது? அதான் ஷாக் ஆயிட்டேன். என்ன பண்ணுறது, பேச்சு சுவாரஸ்யத்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சும்மா தனித்தனியாக தூங்கிட்டு இருந்தால் கூட எங்கள் வீட்டில் உள்ளவங்க சும்மா விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேர் எப்படி திரும்ப தூங்கிட்டு இருந்தாங்க? ஏன் இந்த நந்தினி இருக்கிறா இல்லையா, என் அண்ணன் மேலேயே அப்படியே படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா. நானே பார்த்தேன், சகிக்கலை. என்ன சொல்கிற? நந்தினி சந்தோஷ் மேலே படுத்துக்கிட்டு இருந்தாளா? சி, என்னாச்சு? அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் மேலே தான் அவள் படுத்துக்கிட்டு இருந்தா. அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி படுத்தது தான் தப்பு. ஆனால் அதுக்கு எங்கள் அத்தை நல்லா கழுவி ஊற்றிட்டாங்க, அவளை காரி துப்பிட்டாங்க. இந்த சந்தோஷம் நந்தினி கூட பேசலை. பழைய மாதிரி நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கூட படுத்துருக்கான் பார்த்தியா? சி, கடவுளே, எரிச்சலாக இருக்கு எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது. என்ன சௌமியா பேசுறீங்க? ஒன்றும் இல்லை மணி, உன் ஃப்ரெண்டு நந்தினி ரொம்ப நல்லவ. அவ்வளோதான், அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன், நீ குடி. சரி சரி, போய் எடுத்துட்டு வாங்க. ரொம்ப நேரமாக பீச்சாவை கையில் வச்சுட்டு இருக்கிறேன், காஞ்சி போயிடும். சீக்கிரம் போங்க, போய் எடுத்துனாங்க. சரி மணி, வாடி கறி போகலாம். போயிடுச்சு முட்டை கறி. எவ்வளோ ஷாக் ஆகுது பத்தியா? பீஸா நல்லா இருக்குது. இதுக்கு அண்ணன் மேலே ஒரு கண்ணு இருக்குது. அதனால தான் நந்தினி அண்ணன் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் இதுக்கு வயிறு எரியுதே. நான் இப்ப சொன்ன விஷயம் கூட இதுக்கு வயிறு எரியுது. சௌமியா, இந்த சந்தோஷ் உன்கிட்ட டபுள் கேம் ஆடுறான்டி. ஆமாண்டி, எனக்கு இப்போ அப்படி தாண்டி தோணுது. என்கிட்ட நந்தினி கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு நந்தினி கூட சேர்ந்து படுத்திருக்கான் அவன். ஆனால் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? ஒருவேளை உங்கள் 2 பேரையும் சேர்த்து ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டானோ? எனக்கே ஒன்றும் புரியலடி. நந்தினியை பற்றி குறையா சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் நந்தினி கூட படுத்திருக்கான். என்கிட்ட நல்லபடியாக பேசுகிறான், அப்படியே ஒரு மாதிரி வழிஞ்சு பேசுகிறான். இன்னைக்கு என்னடானா என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு அவனே சொல்கிறான். எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் புரியல. சந்தோஷ் ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும்? நீ சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஆள் இல்லையடி அவன். அப்படியெல்லாம் நீ முடிவு பண்ணிடாத. இந்த பசங்க புத்தி எப்போ எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அவன் ஒரே வண்டியில் 2 குதிரையை ஓட்டணும்னு பார்க்குறான், வேற ஒன்றும் கிடையாது. என்னடி நீ? ச்சே, சந்தோஷ் எனக்கு மட்டும்தாங்கிற ஆசையில் இருந்தேன். இப்போ என்னடான்னா அவனே நந்தினி ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றான்னு நீ சொல்கிற. என்னால் இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாதுடி. சந்தோஷ் நந்தினியை விட்டு ஒரேடியாக விலகி வரணும். அவன் எனக்கு மட்டும்தான், அவன் எனக்கு மட்டுமே தான். சரி, அப்போ அவன் உனக்கு மட்டுமே சொந்தமாகணும்னா நீ
இன்னைக்கு அவனை உனக்கு சொந்தமாக்கிக்க. என்னடி சொல்ற? அதை தான் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், புரியுதா? அவனை நல்ல சரக்கு ஊற்றி கொடுத்து உரமுக்கு கூட்டிகிட்டு போயிடு. அப்புறம் எல்லாம் தன்னால் நடக்கும். அதுவும் இல்லாமல் சந்தோஷம் நந்தினியும் சும்மா தான் மாடியில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீயும் சந்தோஷம் இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிருங்க, புரியுதா? அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது சந்தோஷடி சொந்தமாக்கிக்கிறதுக்கு. என்னடி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் அதுக்கெல்லாம் ஒத்து வருவானான்னு தெரியலையேடி. வந்து தாண்டி ஆகணும், அப்போ தான் அவன் உனக்கு சொந்தமாக முடியும். நான் சொல்கிறத நல்லா கேளு. அவனுக்கு நல்ல சரக்கு ஊற்றி கொடு, நல்ல போதை தலைக்கேறணும். அப்புறம் தன்னால் எல்லாம் நடக்கும், சரியா? நீ அவனை பார்த்துக்க. இந்த நந்தினிக்கு ஜூஸில் சரக்கு ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை நான் அவளுக்கு கொடுத்து அவளை மட்டையாக்கிடுறேன், சரியா? வேறு எந்த பிளானும் வேணாம், இன்னைக்கு இதுதான் பிளானு. என்னடி இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? ஆனால் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டி. நான் நந்தினிக்கு சரக்கை ஊற்றி கொடுத்து அவள் குடித்து எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு சந்தோஷக்கும் அவளுக்கும் சண்டை வந்து பிரியணும்னு ஆசைப்பட்டா நீ என்னடான்னா என் லைஃப்பையே முடிச்சு விட்ற மாதிரி ஒரு பிளானை சொல்கிறியடி. வேறு வழி இல்லடி. சந்தோஷம் உனக்கு சொந்தமாகணும்னா நீ இதை பண்ணி தான் சொந்தமாக்கிக்க முடியும், புரியுதா? அதுக்கப்புறம் அவனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நல்லா சொல்ல முடியாது, ஓகேவா? அவ்வளோதான், வேற எதையும் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. மற்றதெல்லாம் நீயே பார்த்துக்கோ. சரி, எனக்கு சந்தோஷம் வேணும்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னையே கூட நான் இழக்க தயாராக இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவே தான். சரி வா போகலாம். நான் நந்தினியை பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷம் பார்த்துக்கோ. என்னடா இந்த தாரா இப்படி இழுத்து போத்திக்கிட்டு வந்திருக்கிறா? இவனெல்லாம் மாடர்னாக ஓப்பனாக வருவான்னு நினச்சா இப்படி மூடிக்கிட்டு வந்திருக்காளேடா. டேய் வாயை மூடுறா, காதல் எதிர வீழ்த்துற போகுது, அப்புறம் இங்கிலீஷ்லேயும் திட்டுவா நம்மள. பைதவே சௌமியா, பார்ட்டியெல்லாம் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் ட்ரெஸ் வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ. உன்னோட ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது. பட் நான் நீ இப்படி வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்ன மாதிரி தான் வருவேன்னு நினச்சேன். நான் முன்ன மாதிரி இருந்தேன்னா உங்களை விட இன்னும் சூப்பராகவே ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். பட் இப்போ நான் அப்படி இல்லை, கொஞ்சம் மாறிட்டேன். இல்லை, ரொம்பவே மாறிட்டேன். ஏன் அப்படி? ஓ, கமலுக்காகவா? நோ, கமலுக்காகன்னெல்லாம் இல்லை. எனக்கு என்னமோ முன்ன மாதிரி இருக்க பிடிக்கல, அதான். ஓகே. எனிவே இந்தா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ. நோ சௌமியா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. என்ன சொல்கிற தாரா, பழக்கம் இல்லையா? நீ மலேசியாலேருந்து வந்த பொண்ணு, நிறைய பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணியிருப்ப, நல்லா சரக்கு அடிப்பேன்னு நினச்சா இப்படி பழக்கம் இல்லைன்னு சொல்கிற. சௌமியாக்கா, ஒரு வேளை அவங்க மாறிட்டாங்களோ என்னமோ, முன்னாடி எல்லாம் இந்த பழக்கம் இருந்திருக்குமோ என்னமோ, அப்படி தானே தாரா? நோ இடியட், ஆக்சுவலி எனக்கு முன்னாடியே இந்த பழக்கம் இல்லை, எப்போவும் இந்த பழக்கம் வரவும் வராது. ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், உனக்கு தெரியாதா இடியட்? தேவையம்மாச்சா உனக்கு அசிங்கப்படுத்திச்சு பாரு. தேவையில்லாம வாயை விட்டு அசிங்கப்பட்டா. சரி தாரா, டென்ஷன் ஆகாத. உனக்கு பழக்கம்லாம் விட்டுரு. உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா? ஓகே தான், பட் இப்போ எதுவுமே வேணாம் எனக்கு. ஆக்சுவலாக நான் கமலை பார்க்க தான் மெயினாக இங்கே வந்தேன். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வரேன். சரி அங்கே தான் இருக்கான், போய் பேசிப்போ. ஓகே சௌமியா, see you then, bye. அப்புறம் பாய்டா இடியட்ஸ். சும்மா இடிட்டு போது படுறாது. விடுறா. அப்புறம் என்ன சௌமியாக்கா, நல்லா வகையாக வாங்கி வச்சிருக்கீங்க. வெறும் பீரை மட்டும் ஊற்றி கொடுத்துருக்கீங்களே, மற்றதெல்லாம் எப்போ தருவீங்க? ஏண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஊற்றி கொடுக்கணுமாடா உங்களுக்கு? நீ என்ன குழந்தைங்களா? எடுத்து குடிச்சுக்கோங்கடா எல்லாத்தையும். ஓகே சௌமியாக்கா. அப்புறம் என்னக்கா, பிளான் எல்லாம் பக்காவாக போட்டிங்களா, இல்லை இனிமேல் தான் போடணுமா? எல்லா பிளானையும் போட்டாச்சு, ஜூஸையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நந்தினி எப்படியாவது அதை குடிக்க வைக்கணும். வச்சிடலாம் விடுங்க, அதான் நாங்களும் வந்துட்டோம்ல, பார்த்துக்குறோம். சரிடா, நீங்கள் கரீனாக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்பப்போ நந்தினிக்கு ஜூஸ் அவள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்போ நந்தினி வேணாம் அதெல்லாம் சொன்னான்னா, நந்தினி குடி நந்தினி, இதில் என்ன இருக்குது, வந்து எதுவுமே சாப்பிடல அப்படி இப்படின்னு எதுனா சொல்லி அவளை குடிக்க வச்சிருங்க. என்ன தாராளமாக்கா, நான் அதுக்காக தான் மெயினாக இங்கே வந்திருக்கேனே. என் கண்ணத்தில் அரைஞ்சால அவளை இன்னைக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேங்க்கா. நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா விக்கி, அப்போ நான் போய் என் சந்தோஷ கவுக்கிற வேலையை பார்க்குறேன். பாய் சௌமியாக்கா. இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போதோ, எது நடந்தா என்னடா, நந்தினிய சந்தோஷம் பிரிஞ்சா போதும். இப்போ எப்படி இதே மாதிரி தான் இருக்க போறியா? அத்தை உன்னை திட்டினாங்க, ஸோ நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிற, கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்துருவியா? உன்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லு, வாய் திறந்து. ஹாய் சந்தோஷ், டிஸ்டர்ப் எதனா பண்ணுறேன்னா உங்களை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சௌமியா, சொல்லு என்ன விஷயம்? என்ன விஷயமா? பார்ட்டிக்கு வந்துட்டு என்ன விஷயம் கேட்குறேன்? ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ. ட்ரிங்க்ஸா? அது ஆக்சுவலாக சௌமியா, நான் இப்போலாம் ட்ரிங்க் பண்ணுறதில்ல. ஏன் சந்தோஷ், நந்தினி உன்னை ட்ரிங்க் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாளா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சௌமியா. எனக்காக பேசுகிறதுக்கும் என் கூட இருக்கிறதுக்குமே ஆள் இல்லை. இந்த ட்ரிங்க்ஸை குடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு மட்டுமா ஆள் வந்துட போகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு வாயும் வராது. சரி பரவாயில்ல, நீ கூட நான் குடிக்கிறேன். அப்படி வாடா வழிக்கு.